தவறுகள் நடக்கிறது மனித இயல்பு. ஆனா அந்த தவறு ஏன் நடந்துச்சு? எதனால நடந்துச்சு? அதை எப்படி சரி செய்யலான்ற பாடம் கத்துக்கணும். நம்மளோட இந்திய விமானப்படை போல. புல்வாமா அட்டாக் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பிப்ரவரி மாசம் நம்மளோட வீரர்கள் மேல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பாலக்காட்ல ஏர் ஸ்ட்ரைக் பண்றோம். இந்த பாலக்காட்ல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதை தாங்க முடியாத பாகிஸ்தான் F-16 தூக்கிட்டு வந்து நம்மள ஏதாவது செஞ்சிடலாமா அப்படிங்கறத போல யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல MiG-21 ஓட்டிட்டு இருந்த நம்மளோட விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் அந்த F-16 ஷாட் டவுன் பண்றாரு. சில தொழில்நுட்ப கோளாறு காரணமா அந்த MiG-21 ரக விமானம் பாகிஸ்தானோட எல்லைக்குள்ள போயிருது. அந்த விமானத்தையும் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திடுறாங்க. நல்ல வேலையா நம்மளோட விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்களுக்கு எதுவுமே ஆகல. அவரை கைதியா பாகிஸ்தான் புடிச்சுக்கிறாங்க. நம்மளோட அரசாங்கம் டிப்ளமேட்டிக்கல் மெஷர்ஸ் எடுத்ததுனால சேஃபா திரும்பவும் நம்ம நாட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆக்சுவலா நம்மளோட விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தான் கிட்ட மாட்டினதுக்கான காரணமே அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு தான். அதாவது கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். இந்த கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் ஏன் நடந்துச்சு? எதனால நடந்துச்சு? நம்மளோட கம்யூனிகேஷன் சேஃபா இல்ல, அதை ஹேக் பண்ணிட முடியும், அதை ஜாம் பண்ணிட முடியும்ன்ற பாடத்தை நம்மளோட இந்திய விமானப்படை கத்துக்கிட்டாங்க. இப்ப அதை சரி செய்யறதுக்காக SDR சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ, இது தகவல் பரிவர்த்தனைக்கான ஒரு தொழில்நுட்பம். அதாவது நம்மளோட MiG-21 பாகிஸ்தானோட எல்லைக்குள்ள போகும்போது அதை ஜாம் பண்ணிடுறாங்க, கம்யூனிகேஷன் கட் ஆயிருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுனால ஏன் கட்டாச்சு, எதனால கட்டாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம PUBG கேம் விளையாடுறோம். நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு விளையாடிப்போம். இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்ற அது ஒரு பல நபர்கள் விளையாடக்கூடிய 100 நபர்கள் கிட்ட விளையாடக்கூடிய ஒரு கேம் ஒரு டைம்ல. அதான் அங்க இருக்கக்கூடிய 4 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா சேர்ந்துக்கிட்டு மத்தவங்கள வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ அதுதான் அந்த கேமோட கான்செப்ட், ஜெயிக்கணும். இப்ப அந்த 4 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு டீமா இருக்கும்போது அவங்களுக்குள்ள பேசிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோன் இருக்கு, எடுத்து காதுல வச்சுட்டு நம்மளுக்குள்ள ஃபோன் பேசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு டைம்ல நானும் என்னோட நண்பரும் பேசிக்கலாம். ஆனா டீம்ல இருக்கிறது 4 பேர். கால் போட்டு 4 பேரும் பேசிக்கலாம். ஆனா யாரோ ஒருத்தவங்களுக்கு திடீர்னு டவர் கட் ஆகுது, ஃபோன் பேசிட்டே நம்மளால விளையாட முடியல அப்படிங்கும்போது சிக்கல்கள் ஏகப்பட்டது இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாம அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஃபோனையே ஹேக் பண்றாங்க அப்படின்னா, இது போல தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கிறதுனால நம்மளோட கம்யூனிகேஷன் தடைபட்டுருது. பேச்சுவார்த்தை வந்து பார்த்தா தடைபட்டுருது. ஸோ இதை சீரா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொழில்நுட்பம் உபயோகப்படுது. இப்போ சீரா வச்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபோன் வச்சிருப்பேன். 2வது என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா MiG-21, மிராஜ் 2000, Su-30 இது போல பல வகையான விமானங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ரஃபேல் ரக விமானம், இது போல பல ரகமான விமானம் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த விமானங்கள் எல்லாமே ஒரே கம்யூனிகேஷன் சேனல்ல இருக்கணும். ஜாம் ஆச்சு அப்படின்னா பல வகையான பேண்ட் வித்ல அந்த வேரியேஷன் ஃப்ரீக்வன்சில சேஞ்ச் பண்ணிக்கணும் கம்யூனிகேஷனை. 2வது டாக்டிக்கல் லிங்க்னு சொல்லுவாங்க. இப்போ ரேடாரோட ரேஞ்சு ஒன்னு இருக்கும், ஏவாக்ஸோட ரேஞ்ச் இருக்கும். ஏவாக்ஸ்ங்கிறது ஏர்லி ஒன் ரேடார் சிஸ்டம். அதாவது விமானத்துல பறந்துட்டு இருக்கும் போது அதுல இருந்து ரேடார் அலைகள் போகும்போது நம்மளோட எதிரிகள் விமானங்கள் ஏதாவது இருக்கா, த்ரெட்ஸ் ஏதாவது இருக்கா, மிசைல் ஏதாவது இருக்கா அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது. ஸோ இது போல அதுக்கு ஒரு லிங்க் இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும், நம்ம கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். இப்போ ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படிங்கிறது போர் விமானங்கள் எதிரியோட எல்லைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போகும். அப்படி போகும்போது இது ஜாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்போ ஃப்ரீக்வன்சியை அடுத்தடுத்து மாத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி மாத்துறதுக்கான தொழில்நுட்பம் இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோல இருக்கு. 2வது ஒரு வேலை சிக்கல் ஆகுது அப்படின்னா ஓவர் த ஏர் அப்படிம்பாங்க. அதாவது ஒயர்லெஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். 2வது கிரிப்டோ அஜில் அப்படிங்கிறது போல ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அப்படி எதிரியோட எல்லைக்குள்ள நம்ம போகும்போது நம்மளை ஜாம் பண்றாங்க, இல்ல நம்ம பேசிக்கிறத ஒட்டு கேட்கறாங்க அப்படிங்கும்போது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸை யூஸ் பண்ணி அந்த ரேடியோ சிக்னல் அப்சர்வ் பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த கிரிப்டோ அஜில்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா அதை அப்படியே என்கிரிப்ட் பண்ணி புரியாத பாஷையில இது அந்த ஏவாக்ஸுக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற விமானங்களுக்கோ இல்ல ரேடார் ஸ்டேஷனுக்கோ கம்யூனிகேஷன் சென்டருக்கோ அனுப்பிடும். ஸோ அப்படி அனுப்பும்போது அங்க இருக்கிறவங்க அதை டீகிரிப்ட் பண்ணாதான் இவர் என்ன சொல்றாருன்னு தெரியும். ரேடியோ சிக்னல் அப்சர்வ் பண்ணலாம்,
ஆனா அவங்க என்ன பேசியிருக்கிறாங்கன்றது எதிரிக்கு தெரியாது. ஸோ இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்டிக்கல் லிங்க் இதுல கொண்டு வர்றதுனால, அதுவும் நாட்டோ ஸ்டாண்டர்ட் டாக்டிக்கல் லிங்க். அப்படி கொண்டு வர்றதுனால நம்மளோட ஒரு விமானம், ஃபைட்டர் விமானம் எதை பாக்குதோ அத பின்னாடி இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு, இல்ல பின்னாடி இருக்கக்கூடிய ஏவாக்ஸுக்கு, இல்ல ரேடார்ஸுக்குன்னு பல இடங்கள்லயும் அதை நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்டை நம்ம சாப் ரக விமானத்துல பார்த்திருப்போம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல நீங்க பாத்துக்கோங்க. அந்த விமானத்துல இது போல ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. அதாவது இப்ப இதனால என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நெட்வொர்க் சென்ட்ரிக்கா நம்மளோட விமானங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. விமானங்கள் மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர்களுக்கும் இது போல தொழில்நுட்பத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல யோசனைகள்ல இருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஸ்டேஜஸ்லயும் இருக்காங்க. இது போல எல்லா ரக ஆயுதங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்லயும் இது போல எஸ்டிஆர் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேருக்கு நம்ம அப்கிரேட் ஆயிரும். அதாவது ஒரு ட்ரோன் முன்னாடி போயிட்டு இருக்கு, அந்த ட்ரோன் பாக்குதுன்னா அது கிட்ட மிசைல் இல்ல அப்படிங்கும் போது பின்னாடி வரக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ்ல மிசைல் இருந்ததுன்னா அதை ஏவி தாக்க முடியும். இது போல அதிநவீனமயமான கம்யூனிகேஷனை நம்மளோட விமானங்களுக்கு காமன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பொருத்தியாச்சு. இப்ப எதிரிகள்னால அதை ஜாம் பண்ணாலும் ஃப்ரீக்வன்சி மாறிடும். ரெண்டாவது நம்ம என்ன பேசிக்கிறோன்றத ஒட்டு கேட்க முடியாது. மூணாவது எதிரியோட எல்லைக்குள்ள போனாலும் என்ன நடக்குதுன்றத நம்ம பாக்குறத நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேர் பாக்குறதுனால சூதானமா இருந்துக்கலாம். அவ்வளவு எளிதா இதுக்கு முன்னாடி நம்மளோட விமானங்களை தொட்ட மாதிரி இதுக்கு மேல தொட முடியாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹைலைட். அதாவது இது எப்படி இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பப்ஜில ஒரு இடத்த மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எதிரி இருக்கான் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அதாவது ஒரு இடத்துல இருந்து சுட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்து சுடுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம நண்பரை வந்து பாத்தீங்கன்னா சுட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் அவங்கள சேஃப்டி பண்ண அப்படின்னா எதிரி எங்க இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்ப்போம். ஆனா நம்ம நண்பர்களுக்கு தெரியுமா? அவங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் விதமா ஒரு பாயிண்ட்டை வச்சு கொடுத்தோம்னா அந்த இடத்துலதான் எதிரி இருக்கான் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அது போலதான் லிட்டரலா நம்ம ஒருத்தவங்களை பார்த்துட்டு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விமானம் பறந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டோம்னா பின்னாடி இருக்கிறவங்க டார்கெட் வச்சிருவாங்க. ஸோ இது போல பல அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புல இருந்து நம்ம படிப்பை கத்துக்கிட்டு இப்ப நம்ம விமானங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் கொடுக்கறதுனால நம்மளோட விமானம் அதிநவீனமயமான போர் விமானங்களா மாறுது. இப்ப பாகிஸ்தானோட விமானங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நல்ல நல்ல செய்திகளா நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. ரஃபேல் எம் ரக விமானத்தோட டீல் ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு. 64,000 கோடி ரூபாய்க்கான அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமா இந்த ரஃபேல் எம் ரக விமானத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. மொத்தம் 26 விமானங்கள். இந்த 26 விமானங்களையும் நம்ம விக்ராந்த் ஏர் கேரியர் இருக்கு இல்லையா, விமானம் தாங்கி போர்க்கப்பல், ஸோ அதுல டிப்ளாய் பண்ணப்படும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுவும் 2030க்குள்ள டெலிவரியை முடிச்சிருவோம் அப்படிங்கிறது போல பிரான்ஸ் தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம பிரான்ஸோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி யூரோப்புக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கு. இந்த சமயத்தோட பிரான்ஸோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிய தூக்கி நிறுத்துற மாதிரியான ஒரு டீல் தான் இது. பிரான்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டீல், நம்மளுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டீல். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம். ஒரு வேலை அப்படி நடக்குதுன்ற பட்சத்துல இந்த டெலிவரியா கொஞ்சம் ஃபாஸ்ட் அப் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறோம். இதோட இந்த பையனை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.